இந்த வாய்ப்பை அளித்த ரங்கநாதன்ஜி, மகாவதார் ஃபவுண்டேஷன் ரங்கநாதன்ஜிக்கும் பத்ரிஜிக்கும் என்னோட நன்றியை கொள்கிறேன். நேத்திக்கு கேசவன் மாஸ்டர் பத்ரிஜி பத்தி கொஞ்சம் சொன்னாரு. நானும் அதே தான் தொடரலான்னு வந்திருக்கேன். அந்த மாதிரி பத்ரிஜியை பத்தி சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷம், அதுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். பத்ரிஜி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அவரை அப்படிதான் கூப்பிட்டுட்டு இருக்கோம், அழைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவரோட சரியான பேர் சுபாஷ் பத்ரி. அவர் 1947 திரு ரமணா ராவ் மற்றும் சாவித்ரி அவங்க அந்த தம்பதியருக்கு பிறக்கிறாரு. அதாவது அவர் டேட்லாம் பார்த்தீங்கன்னா 11/11/1947 எல்லாம் ஒரு லக்கி நம்பர்னு சொல்ற மாதிரி, பிளஸ் 1947 நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு லக்கி நம்பர், அதெல்லாம் அந்த மகான்கள் வர்றதுக்குரிய ஒரு அறிகுறி அப்படின்னு தான் நாம சொல்லுவோம். ஆந்திரால பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1974 அப்படியே 44 திருப்பி போட்டிங்கன்னா 74 அவர் அப்போ ஸ்வர்ணமலா அவங்கள திருமணம் செய்து கொள்கிறார். அவருக்கு 1976 ரொம்ப ஒரு ஆன்மீக தியாகம் பிறந்திருக்கு. ரொம்ப அதுல தேடல் அதிகமாகி நிறைய மெடிடேஷன், அதாவது ஓம் சாந்தி, அவங்க பிரம்மகுமாரிஸ், அப்புறம் இந்த மாதிரி நிறைய இது போய் பண்ணியிருக்காரு அவரு. அப்படி தேடல் வரும்போது, இந்த தேடிட்டே இருக்கும்போது 1900 அவரோட ஃப்ரெண்டு மூலமா தான் அவருக்கு இந்த தியானம் அறிமுகமாச்சு. அவர் எப்படி அவர் ஃப்ரெண்டு ஒரு நாள் இவர் கால் பண்ணி வீட்டில் அவர் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காரு. இவங்க ஒய்ஃப் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 குழந்தைங்க, பொண்ணு குழந்தைங்க 2 பேரும் ஏதோ ஒருத்தர் ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க, இன்னொரு பொண்ணு இங்க இருக்காங்க. அவர் ஃப்ரெண்டு தியானம் பண்ணிட்டு இவருக்கு கால் பண்ணி கேட்குறாரு, நான் இந்த மாதிரி ஒரு தியானம் பண்ணேன், நீ இந்த ஜிப்பா கலர்ல இந்த ஜிப்பா போட்டு இங்க உட்காந்து புக்கு படிக்கிறியா? உங்க ஒய்ஃப் கிச்சன்ல உருளைக்கிழங்கு வறுத்துட்டு இருக்காங்களா? உங்க பொண்ணு இந்த மாதிரி இந்த பால் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்களா இந்த ரூம்ல அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. என்னது, அவர் அங்க உட்காந்துட்டு அவ்வளவு தூரம் அங்க உட்காந்துட்டு அவர் இங்கே நம்மள்ட்ட எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு, எப்படி இது அப்படின்னோன்னா, அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு மெடிடேஷன் பண்றேன், அந்த தியானத்துல இந்த மாதிரி விஷன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னோன்னா, பத்ரிஜியும் போய் எனக்கும் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஆனாபான சக்தி தியானம் அவரோட ஃப்ரெண்டு மூலமா அவர் கத்துக்கிட்டாரு. அதுல இருந்து ரொம்ப அவர் தீவிரமா ஆகி அதை தியானத்தை ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு கிட்டத்தட்ட 3 வருடங்கள்ல 1976 அப்புறம் 1979 அதுக்குள்ள சுமார் ஒரு 5000 புத்தகங்களை படிச்சுட்டார். ஆன்மீக புத்தகங்கள், தலை சிறந்த ஆன்மீக புத்தகங்களை படிச்சுட்டாரு. அது எல்லாமே அப்போ அந்த புக்கை படிக்கும்போது தியானமும் பண்ணும்போது அவருக்கு தன்னை அறிந்த நிலையில் ஒரு ஆனந்தமான ஒரு நிலைய அவர் அடைகிறார். அப்போ ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு உயர் அதிகாரியா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, வேளாண் கல்வி முதுகலை பட்டதாரி. அதாவது இவர் வேளாண் கல்வியில முதுகலை பட்டம் பெற்றவர். இதெல்லாம் 1979 நடக்குது. அதுக்கப்புறம் 82 83 மௌனகுரு அப்படிங்கிற அந்த திரு சதானந்த யோகிய அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசி வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1990 ஆந்திர மாநிலத்துல கர்னூல் அப்படிங்கிற இடத்துல பிரமிட் சொசைட்டிய முதல்ல நிர்மாணிக்கிறாரு. அப்போ 1882-83 கர்னூல்ல ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 1991 புத்தா பிரமிட் தியான மன்றம் அப்படிங்கிற பேர்ல கர்னூல்ல அங்க ஃபர்ஸ்ட், அதாவது 1882-83 பிரமிட் ஆன்மீக மன்றம், நம்ம இந்த PSSM இருக்குல்ல, அந்த சொசைட்டிய நிறுவுறாரு.
அதுக்கப்புறம் 1991 வந்து புத்தா பிரமிட் தியான மன்றம்ங்கிற பேர்ல கர்னூல்லே ஒரு 200 பேர் உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரி ஒரு பிரமிட் அங்க கட்டுறாரு ஃபர்ஸ்ட். அப்போ வந்து 1992 வந்து அவரு பிரமிட் கட்டின பிறகு அவரோட வேலைய ராஜினாமா செஞ்சுட்டாரு. இப்படி வந்து அவரோட லைஃப் போயிட்டு இருக்கும்போது பிரமிட் கட்டியாச்சு. இதெல்லாம் 1992 வேலையை ரிசைன் பண்ணிட்டார். வேலையை ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஆந்திர மாநிலத்துல பல ஊர்களுக்கு சென்று ஆனாபானா சதிய வந்து அவ்வளோ பரப்பிக்கிட்டு வர்றாரு. நேத்திக்கு நம்ம இவரு கேசவன் சார் சொன்ன மாதிரியே சைக்கிள்ல ஒருத்தருக்கு தியானம் சொல்லி தரணும் அப்படின்னா கூட அவர் வந்து இங்க இருந்து எவ்வளவோ பல கிலோமீட்டர் போய் அங்க போய் காத்து இருந்து அவங்களுக்கு தியானத்தை சொல்லி கொடுத்துட்டு வருவார். அப்போ ஆனாபானசதி தியானத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் பிரமிட்லாம் கட்டுறதுக்கு நிறைய அவர் வந்து எல்லாரையும் ஊக்குவிச்சிருக்காரு. தியான மன்றங்களின் மாதிரி பிரமிட் கட்டுற இதுலயும் வந்து தியான மன்றங்கள் வந்து நிறைய அப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரோட பணி வந்து இந்த சமூகத்துக்காக, பிரபஞ்ச இதுக்காக, நம்மளுக்கு வந்து பரதர்மா ஸ்வதர்மா பரதர்மான்னு 2 உண்டு. ஸ்வதர்மா வந்து நம்ம எந்த ஃபேமிலி என்ன வந்திருக்கோமோ அதையும் பார்த்துக்கிட்டு நம்மளோட சோலை வந்து நம்ம முக்தி அடை செய்யறது, என்லைட்மெண்ட் கொண்டு போறது ஒரு இது. அதே இதை பரதர்மா நம்ம இந்த சொசைட்டிக்கு, இந்த சமூகத்துக்கு செய்யணும். அதுதான் பரதர்மம். ஸோ அவரு என்லைட்மெண்ட் ஆயிட்டாரு. அவரு புக்கெல்லாம் படிச்சுட்டாரு. பிரமிடை பத்தி ஆராய்ஞ்சு பிரமிடோட சக்தியை உணர்ந்து பிரமிடையும் கட்ட கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா எல்லாருக்கும் இதை வந்து பண்ணணும் அப்படின்னு அவர் அந்த சோல் பர்பஸ்க்கு வந்துட்டாரு. அப்போ வந்து இன்னும் அதுக்கப்புறம் 1992 அப்புறம் 2-3 ஆண்டுகள்ல வந்து கர்னூல், அனந்தபூர், கடப்பா, சித்தூர் போன்ற 4 மாவட்டங்கள்ல வந்து உள்ள எல்லா கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இந்த இயக்கம் பரவலாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு வருது. அப்புறம் வந்து 1998 அடுத்த ஸ்டேட்டுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அதாவது முதல்ல அவர் பிறந்த ஊர், அவர் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அடுத்த ஸ்டேட்டுக்கு போயும் ஆன்மீக பணியை தொடர்ந்து வர்றார். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா 5000க்கும் மேற்பட்ட பிரமிட் மன்றங்கள் நிறுவ ஆரம்பிச்சாச்சு. இந்தியாலே வந்து 5000க்கும் மேற்பட்ட பிரமிட் மன்றங்கள் வந்துருச்சு. அதாவது நம்ம இப்போ சொல்றோம்ல பிரமிட் சென்டர்ஸ்ன்னு. இப்போ சென்னையில எல்லாம் 2-3 சென்டர்ஸ் இருக்கு. பெருங்குடியில ஒரு சென்டர் இருக்கு, மெயின் சென்டர்னு சொல்லி புருஷவாக்கத்துல இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரமிட் நிறுவன இது மாதிரி ஒரு தியான மன்றங்கள் அப்படி வந்து உருவாக்கிட்டார். அப்புறம் 2000 அது 2000 என்ன பண்றாருன்னா, ரொம்ப பரவிய பிறகு அங்க வந்து ஹைதராபாத்ல வந்து தியான ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற திட்டத்து மூலமா ஒரு பெரிய விழாவா கொண்டாடுறாரு 2000 ஆந்திரால. அதுவும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய பெரிய பிரமிட்ஸ் எல்லாம் வருது. அப்புறம் நடுவுலே வந்து 1999 அவர் வந்து வெளிநாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாரு. அங்க வந்து நிறைய டிராவல் பண்ணி பயணம் செஞ்சு சிங்கப்பூர், ஹாங்காங் அங்கேயும் போய் தியான வகுப்புகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2000-2002 வந்து நேபாளில் காத்மண்டுல பல தியான நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காராம். அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு 2 வருஷத்துக்குள்ள வந்து அவ்வளோ மாற்றங்கள் அவ்வளோ வந்து வருது. 2004 வந்து
அமெரிக்கால போய் பல மாநிலங்கள்ல அங்க 60 நாள் தங்கி இருந்து அங்க வந்து தியான நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வர்றாரு. இது வந்து 2004. 2005ல பாத்தீங்கன்னா அவர் முதல்ல எல்லாம் அவர் மட்டும் போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பிரமிட் மாஸ்டர்ஸும் நிறைய உருவாயிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பிரமிடையும் கட்டி, ஆந்திரா ஃபுல்லா பிரமிடை கட்டி அவங்களையும் புத்தகங்களை படிக்க வச்சு கிளாஸஸ்லாம் எடுக்க வச்சு நிறைய பிரமிட் மாஸ்டர்ஸ் உருவானோன்னு 2005ஆம் ஆண்டுல வந்து ஒரு 40 பிரமிட் மாஸ்டர்களையும் சேர்த்துக்கிட்டு அவர் வந்து ஸ்ரீலங்கா போறார். ஸ்ரீலங்கால போய் ஒரு வார காலம் இருந்து அங்க ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் போய் அங்க இந்த தியான நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் 2006ஆம் ஆண்டு அங்கிருந்து ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் ஸோ ஒவ்வொரு இது ஸ்டேட்டு, அவர் ஊரு, அப்புறம் ஸ்டேட்டு, அப்புறம் இந்தியா ஃபுல்லா, அப்புறம் பிற நாடுகளுக்கே போக ஆரம்பிச்சிட்டாரு. 2006ஆம் ஆண்டுல வந்து ஆஸ்திரேலியா, அங்க மெல்பர்ன், சிட்னி அந்த நகரங்கள்ல போய் பல மாஸ்டர்கள் அங்கேயுமே வந்து மாஸ்டர்ஸை கூட்டிட்டு போய் அங்க இருக்கிறவங்களையும் வச்சு ஒவ்வொரு இடத்துலயும் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே வர்றாரு. அப்புறம் 2007ஆம் ஆண்டு ஒரு 17 மாஸ்டர் கூட திம்பு அங்க போய் வகுப்பு எடுக்கிறார். அதுக்கப்புறம் 2008ல வந்து துபாயில போய் எடுக்கிறார். ஸோ இப்படி உலகம் ஃபுல்லா அவர் சுத்தி போய் எல்லாருக்கும் வந்து அந்த தியானம் பரவணும். அப்பவே வந்து அவர் என்லைட்மெண்ட் ஆன உடனேயே அந்த சங்கல்பத்தை வச்சுட்டாரு. என்னது? சாக்காகார ஜெகத், தியான ஜெகத், பிரமிட் ஜெகத்ல வந்து தியான ஜெகத்தா மாறணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு பெரிய குறிக்கோளா இருந்து அதை நோக்கியே பயணம் ஃபுல்லா இருந்திருக்கு. 2008ஆம் ஆண்டு துபாய் போய் அங்க வந்து துபாய் பிரமிட் ஆன்மீக மன்றத்தையும் நிறுவி அங்கேயே அதையும் ஆரம்பிச்சு அங்கேயும் அந்த இது நடத்திட்டு இருந்திருக்காரு. அப்புறம் 2012ஆம் ஆண்டுல வந்து அந்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நடத்த ஒரு 18 ஆண்டுகள் இது வந்து கிட்டத்தட்ட எப்போ ஆரம்பிச்சாரு? 1994 1995ல ஸ்டார்ட் பண்ணது வந்து 2012 வரைக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, பணம் இல்லாம 18 ஆண்டுகள் எதையுமே பணமே எதுவுமே அவர் வாங்கவே இல்லை. இந்த இந்த ஒரு சேவைக்காக எதுவுமே வாங்காம, பணத்தை கையில கூட தொடாம, இலவசமா தியானம் சொல்லி தர்றதுக்காக பல கிலோமீட்டர்கள், கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர், ஒரு மாசத்துல 5000 கிலோமீட்டர் அளவுக்கு பயணம் செஞ்சு போய் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட ஒரு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் ரிசர்ச் பண்ணி அவர் வந்து பண்ணினதுல வந்து மியூசிக்கோட தியானம் பண்ணும்போது, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கோட தியானம் பண்ணும்போது நிறைய ஆழ்நிலைக்கு போறாங்க அப்படின்னு பண்ணி அவர் வந்து இந்த புல்லாங்குழல் இசையும் கத்துக்கிட்டு அது கூடவே இந்த தியானத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார். அப்போ வந்து நிறைய தத்துவங்கள், எக்கச்சக்கமா புக்கு படிச்சிருக்காரு, நிறைய தத்துவங்களை சொல்லுவாரு. அது வந்து எல்லாருக்கும் சொல்றது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு இருக்கவே மாட்டாராம் அவர். அவர் என்ன சொல்றாரோ அதை வந்து அவருமே அவ்வளோ சின்சியரா, அவ்வளோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாரு. தனக்கு, அதாவது பிரத்தியாருக்கு மட்டும் அதை வந்து வாத்தியாராவோ ஒரு மாஸ்டராவோ இல்லாம தானும் அதை ஃபுல்லா கடைபிடித்து அதையே வாழ்ந்து காட்டிய ஒரு மகா ஞானி அப்படின்னு சொல்றாங்க. இவரை வந்து சந்திச்சு பழகி புரிந்து கொண்டு அதுல ஒரு அலாதி ஆனந்தம் பெற்றிருக்காங்களாம் மற்ற மாஸ்டர்ஸ் எல்லாருமே. ஏன்னா அவர் வந்து அந்த குரு சிஷ்யன் அப்படிங்கிற ஒரு இடைவேளி இல்லாம அவர் வந்து நீயும் மாஸ்டர் தான், நானும் மாஸ்டர் தான், நீ உன்கிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டியது இருக்கு, நான் சொல்லித்தரதையும் நீ கத்துக்க வேண்டியது இருக்கு, அந்த ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு பணிவோட எல்லாரையும் ஒன்னா ட்ரீட் பண்ற அந்த ஒரு மனப்பான்மையில இருந்தனால எல்லாரும் அவர் கூட இருக்கும்போது ரொம்ப வந்து சந்தோஷமா ஆனந்தமா தான், ஒரு அலாதி சந்தோஷத்துலதான் இருப்பாங்களாம். இப்ப இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் தியானத்தை சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காரு.
அது மாதிரி நிறைய அவரோட முதல்ல நீ தியானம் பண்றியோ இல்லையோ, முதல்ல வந்து வெஜிடேரியனா மாறணும், சாகாஹார ஜெகத். அதாவது அந்த ஆன்மீகத்தோட முதல் படியே என்னன்னா, நாம ஆன்மா அப்படிங்கிற உணர்றது. அதே மாதிரி எல்லா உயிர்களும் அதே ஆன்மா தான், வேற வேற உடம்புல தான் இருக்கும் அப்படிங்கிறது புரியறது தான் முதல், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. முதல்ல அதுதான் மெயின் அப்படிங்கிறத ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தியானம் பண்ணு, அதுக்கு ஆனா நீ வெஜிடேரியனா மாறினேனாலே உன்னோட 50% ஆஃப் த கர்மா போயிடும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி சாகாகார ஜெகத், தியான ஜெகத், பிரமிட் ஜெகத், அதாவது சைவ உலகம், பிரமிட் உலகம், தியான உலகமாக மாறணும் அப்படிங்கிறது தான் அவரோட இந்த பிறவியோட நோக்கம். அது மாதிரி வந்து பல நம்மளுக்கு வந்து அந்த சுவாசமே குரு அப்படிங்கிற அந்த ஒரு வாசகத்தை கொடுத்தது வந்து ஒரு பெரிய மாறுதல். அதனாலே வந்து நிறைய வந்து சீக்கிரமா வந்து பரவ ஆரம்பிச்சுது. ஏன்னா இதை ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும், இந்த நியமம் யமா நியமா எதுவுமே கிடையாது. நீ பாட்டுக்கு உனக்கு என்ன தோணும், எப்போ தோணுதோ, எங்க தோணுதோ, கண்ணை மூடி உட்காந்து உன்னோட மூச்சை கவனிக்க வேண்டியதான். அந்த மூச்சை கவனிக்கும் போது உனக்குள்ளே பல தெளிவு. அந்த தெளிவு வரும்போது நான் இந்த சுச்சுவேஷனையோ, இந்த சேலஞ்சையோ, இந்த வாழ்க்கையோ, இந்த உறவுல உள்ள பிரச்சனைகளையோ, இல்லை வாழ்க்கையில உள்ளதையோ எப்படி தீர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது அந்த மூச்சை கவனிக்கிறதுலே எல்லாமே வருது. அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக என்ன சொல்லுது, ஒரு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஞானம். ரொம்ப கேட்க சிம்பிளாக தான் இருக்கு. என்ன மூச்சு கவனிச்சா எல்லாம் நடக்குமா அப்படின்னு நாம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதில் அவ்வளோ பெரிய விஷயம் மறைஞ்சிருக்கு. எப்போதுமே நாம் வந்து சாதாரணமாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப மதிக்க மாட்டோம். நம்ம பெருசாக என்னமோ பிரம்மாண்டமாக அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு அதில் ஒரு ஆர்வம் வரும். உடனே அப்போ தான் அதுக்கு அதிகமான மதிப்பு இருக்குது, அப்போ தான் அதுக்கு அதிகமான வேல்யூ இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இயற்கையோ, நேச்சரோ, ஆன்மீகமோ எல்லாமே ரொம்ப சிம்பிளாக எளிமையான ஒரு விஷயங்கள் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாம இது மூலமாவே தெரிஞ்சிருக்கலாம். அது மாதிரி அவர் வந்து நிறைய சின்ன 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 விஷயங்கள் வந்து நிறைய எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிமிடம் அவரை வந்து நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் கத்து கொடுத்துருக்காரு. சின்ன 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 டிப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, எப்படி நம்மளை வந்து நாம ஆன்மாங்கிற விழிப்புணர்வை எப்படி நம்ம ஏத்தணும் அப்படின்னு தெரியல. மெடிடேட் பண்ணு, தியானம் பண்ணுன்றாங்க. கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது எண்ணமற்ற நிலைக்கு போறோம், கொஞ்சம் எனர்ஜி வருது, கொஞ்சம் புரிதல் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனா கண்ணை திறந்த பிறகு திருப்பியும் இந்த உடல் விழிப்புணர்வுக்கு தானே மாறுறோம் நம்ம. ஆனா அவர் வந்து எப்போதும் சொல்லுவாராம், எப்பயுமே சதா ஒவ்வொரு நிமிடமும் விழிப்புணர்வு நிலையில் இருக்க வேண்டும், அதுதான் நம்மளோட குணம் அப்படின்னு சொல்லுவாராம். அது மாதிரி எது நடந்தாலும் அந்த அன்னப்பறவை மாதிரி சத்தியம் எது அசத்தியம் எது அப்படின்னு பிரித்து அதை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாம வந்து ஒரு ஆன்மா, நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பழைய நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் வாழ்க்கையில. ஒரு உறவு, பணம், வேலை, இப்படி பல இது வந்து நம்ம வாழ்க்கையில எல்லாம் வந்து நாம நினைச்சது நடக்காம அது பாட்டுக்கு ஒரு பக்கத்துல இழுத்துட்டு போகும் லைஃப். அப்போ வந்து எதனால இப்படி நடக்குது, இதுல என்ன சத்தியம், இதுல சூட்சுமமா என்ன இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாம நடக்கிறதுக்கு வந்து இந்த தியானமும் இந்த ஞானமும் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எந்தவித சூழ்நிலையா இருந்தாலும் நாம சாட்சி பாவத்துல தான் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி சொல்லி நம்மளோட விழிப்புணர்வை வந்து ரொம்ப ஈஸியா ஆன்ம நிலைக்கு கொண்டு போயிருக்காரு. நீங்க வந்து அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திருமூலர்லாம் எழுதி வச்சிருக்காரு ஏகப்பட்டது. பாதி இது நம்மளுக்கு புரியவே புரியாது.
நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். தமிழ்ல இருக்கு, திருக்குறள் இருக்கு, எல்லாம் திருக்குறள்லாம் 2 வரி. ஆனா அதுல ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. நம்மளுக்கு அது புரியலைல்ல. நம்ம வந்து சாதாரண ஒரு பாமர மக்கள் படிக்காதவங்களுக்கும் இந்த தியானம், இந்த மூச்ச கவனி, உன் மூச்சே உன் குரு, உன் சுவாசமே உன் குரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நாம இந்த கலியுகத்துல இப்படி இருக்கும்போது, இந்த தியானம், இந்த சுவாசமே குரு, ஆனாபான சதி எல்லாருக்கும் சுலபமா நாம ஆன்மாவை ஆன்ம நிலைக்கு, ஆன்ம விழிப்புணர்வுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வழி. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாம இத சாட்சி பாவத்துல இருந்து தான் அதை கையாளணும். சலனமற்று அப்படிங்கிறத ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாராம். அப்புறம் அதாவது எப்பயுமே நீ சுயமா தான் வாழணும் அப்படின்னு சொல்லுவாரு. யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது. அவர் ஹிந்தில ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருக்கேன் நானு. நிறைய அவர் பேசுனதெல்லாம் அந்த கொரோனா டயத்துல நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதுல நான் கேட்டது என்ன அப்படின்னா, சப்கோ சுன்னா அப்னி கர்ணா அப்படிம்பாரு. அதை நீ எல்லாரும் சொல்றதையும் கேட்கணும். ஆனா உனக்கு என்ன தோணுது, நீ எந்த சத்தியத்துல இருக்க, உனக்கு என்ன புரிதல் இருக்கோ அதுபடி நீ செய்யி. அது மாதிரி உன்னோட அந்த டெசிஷன், அந்த முடிவுக்கு நீ தான் பொறுப்பெடுத்துக்கணும். அந்த பொறுப்பு நீ தான், ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான். இது வேற யாரு அவங்க சொன்னனால எடுத்து அப்படியே அந்த மாதிரி டிபெண்ட் வாழ்க்கையே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதாவது தியானத்தின் வாயிலாக நாமளும் ஒரு ஆசானா இருக்கணும். நாமளே நம்ம வாழ்க்கையை நடத்துற ஒரு ஆசானா இருக்கணும். அது எப்பயுமே தன்னைத்தான் சார்ந்து வாழணும், மற்றவங்களை சார்ந்து வாழவே கூடாது அப்படிங்கறது அவர் ரொம்ப இதா எல்லாம் ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காரு. அது மாதிரி எல்லாருமே சமந்தான். நான் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது, பத்ரிஜிதை பார்க்கலன்னா கூட பிரதீப் விஜய் மற்றவங்க மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, எந்த சோலுமே நீ நான் உயர்ந்தவன், நான் தியானம் பண்றேன்னா நான் உயர்ந்தவன், நீ இன்னும் தியானத்துக்கு வரல அதனால நீ தாழ்ந்தவங்க அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல நம்ம மாத்தணும். ஏன்னா யோக பரம்பரையை பொறுத்த வரைக்கும் பல சோல்கள் பல லெவல்ல இருக்கு. நாமளும் இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 50 பிறவிகளுக்கு முன்னாடி அவங்க எந்த நிலைமையில இருந்தாங்களோ அந்த நிலைமையில தான் நாமளும் இருந்திருக்கோம். இத அவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ வந்துடும், ஆன்மீக ஒரு ஈகோ வந்துடும். நான் தியானம் பண்றேன், நான் இதெல்லாம் பண்றேன், எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் வரும். ஏன்னா மனுஷங்க தானே நம்ம எல்லாரும். ஸோ அதனால அந்த எல்லாரும் சம உணர்வு தான். அது எல்லாரும் நான் எப்படி ஆன்மாவோ அதே போல் மற்றவர்களும் ஆன்மாக்கள் தான். நானும் பல ஜென்மங்கள் எடுத்து இந்த பரிணாம வளர்ச்சியில இந்த நிலைக்கு வந்த மாதிரி எல்லா ஆன்மாக்களும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால கல்லுல இருந்து பிறந்து மனுஷர்களா வர எல்லாருமே சமம்தான். இப்போதைக்கு ஒரு ஆடு மாடா இருக்கிறதும் நாம ஒரு ஜென்ம பல பிறவிகளுக்கு முன்னாடி அந்த ஆடு மாடா தான் இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதல். இந்த மாதிரி பெரிய நிறைய புத்தகங்களை படிச்சுட்டாரு. நம்மளுக்கு சாரத்தை மட்டும் கொடுத்துருக்காரு. எவ்வளவு பெரிய நம்ம பாக்கியசாலிகள். நம்ம அந்த சாரங்களை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டுமே நம்ம அப்ளை பண்ணி நம்மளுக்கு அந்த புரிதலை கொண்டு வர இருந்தோம் அப்படின்னாலே நாம அந்த விழிப்புணர்வுல கண்டிப்பா உயர்நிலைக்கு போக முடியும். ஒவ்வொரு நிமிடமும் ஆன்மீக விஞ்ஞானியா தான் நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் அறிவியல் பூர்வமாவே நீ தெரிந்து சோதித்து அதுக்கப்புறம் நீ அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. எக்ஸ்பெரிமெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், என்ஜாய் அப்படின்னு 3E சொல்லுவாரு. முதல்ல நான் சொல்றது அப்படியே நம்ப தேவையில்லை. நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணு, உனக்கு அதுல பலன் இருக்கு, நீ அதையும் உணர்ந்துட்டேனா அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாம் அவருமே ஒரு சுதந்திரமா வாழ்வாரு. மற்றவங்களோட சுதந்திரத்தையும் அவர் எப்பயுமே எதுவுமே அதுக்கு தடையே இருந்தது கிடையாது. இந்த இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அவர்கிட்ட கிடையவே கிடையாது. இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பதியில அந்த 7 நாள் யஜ்யம் நடந்த போது அவங்களோட பொண்ணு அங்க இதுல பேசினாங்க.
அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து அவங்க அப்பாட்ட போய் சொல்றாங்க, நான் இந்த டெசிஷன் எடுக்க போறேன், ஓகே கோ ஹெட். அப்புறம் நான் அது சரியா வரல, நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு அவங்க லைஃப்ல டெசிஷன், ஓகே கோ ஹெட் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அவங்கள வந்து ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, எல்லா ஆன்மாவும் ஒண்ணு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில இருந்து பரிணாம வளர்ச்சியில ஒவ்வொரு அனுபவங்களா பெற்று முன்னேறி வர போறாங்க. அதுல போய் இதை பண்ணாத அதை பண்ணாத அவருக்கு தெரியாததா ஞானம்? அவருக்கு எல்லாமே தெரியுமே. இப்படி நடந்து இப்படி பண்ணா இது வரும் அப்படின்னு விளைவுகள் வரும் தெரிஞ்சுமே வந்து அந்த ஆன்மா அதை உணரணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் வந்து அதுல எந்த இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமலும் அவங்கள வளர்த்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதாவது தானும் சுதந்திரமா இருப்பாரு, மற்றவங்களோட சுதந்திரத்துக்கும் எதுக்குமே வந்து ஒரு தடையாவும் இருக்க மாட்டார், அதை மதிப்பார் அவரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல மாஸ்டர்கள் கூட அவர் சேர்ந்து இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. அது மாதிரி அவர் வந்து எளிமையா இருக்கணும், தன்னம்பிக்கையா இருக்கணும், பணிவா இருக்கணும், எதையுமே சாதிக்கணுங்கிற விடாமுயற்சி எப்போதுமே இருக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு ஒரு ஆர்வம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்தையுமே கத்துக்கோ அப்படின்பாரு. ஒரு இசையா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கட்டும், ஒரு சமையலா இருக்கட்டும், ஒரு தையலா இருக்கட்டும், ஒரு கார் ஓட்டுறது, எத்தனையோ விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கு. இந்த ஆன்மா வந்து நாம இந்த பூமிக்கு வந்ததே, இந்த ஆன்மா வந்து பல விஷயங்கள்ல உள்ள போய் அனுபவங்களை பெற்று அதனால கிடைக்கிற திறமைகளை வளர்த்து கொள்றது, அதுதான் நம்மளுக்கு வந்திருக்கும், அதுக்குதான் வந்திருக்கும். அது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்து ஒரு உறவு முறை எப்படி கையாளணும், அம்மாவா இருந்து எப்படி அந்த குழந்தைங்களை கையாளணும், மனைவியா இருந்து கணவனா இருந்து எப்படி அதை கையாளணும், எப்படி அன்பு செலுத்தணும், எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கும். ஸோ அதனால எல்லாத்தையும் கத்துக்க தான் வந்திருக்கோம். எவ்ரிபடி இஸ் லேர்னிங், அந்த லேர்னிங்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நாம மனசுல வச்சுக்கணும். அது மாதிரி ஏதோ ஒரு சேலஞ்சஸ் வருது அப்படின்னா, நான் இதுல என்ன கத்துக்கணும்? ஸோ ஒரு ஆன்மாங்கிறது ஒரு பியோர் பரிசுத்தமான ஒரு அன்பு, அது அந்த நிலைக்கு போறதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம மொத்தமாவே அன்பு தான், அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நான் இங்கே என்ன கத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை அந்த ஒரு பார்வையில நம்ம பார்க்கணும் எல்லா சேலஞ்சஸையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே சமநிலைவு, பகுத்தறிவு, நேத்திக்கே சார் சொன்ன அந்த காமன் சென்ஸு, அது மாதிரி புத்தி கூர்மை, ஷார்ப்பா இருக்கணும், எதையுமே வந்து தன்னலமற்ற சேவை, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இயற்கை, மரம் செடி கொடிகள், நாமளும் அந்த சோல் ஜேர்னில இருந்தா வந்திருக்கோம், அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். அப்போ மரங்கள்ல இருந்து கொடுக்குற தன்மை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத கொடுக்குற தன்மையை கத்துக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுல இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நிறைய இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. எல்லாரையும் வந்து நிறைய நம்மளுக்கே மூணே சொல்லிட்டாரு, தியானம், சுவாத்தியானம், சத்தன சாங்கத்தியம். அதாவது வெறும் தியானம், நிறைய இயக்கங்கள்ல வெறும் தியானம் தான் சொல்றாங்க. அந்த மாஸ்டரா இருக்கிறவங்க, குருவா இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு வந்து அந்த விஸ்டம் ஷேரிங்லாம் நடக்குது. ஆனா பி அ மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நான் வந்து இங்கே எடுக்கிறேன், நாளைக்கு நீங்களும் இதை கேட்டுட்டு இந்த மாதிரி தான், உங்களை மாதிரி தான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லா ஜூமையும் நான் கேட்டு 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 அப்புறம் நானாக புக்கை படித்து அப்புறம் இப்போ சொல்ல வந்திருக்கேன். அது மாதிரி எல்லாராலையும் முடியும். இதெல்லாம் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுறது தான் நம்மளுக்கு. எதுலையுமே வந்து நம்மளை நாமளே குறையா எடை போட்டுறக்கூடாது, ஐயோ என்னாலலாம் முடியாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே முயற்சி செஞ்சா எல்லாமே நம்மளால முடியும் அப்படிங்கறனால பி எ மாஸ்டர் அப்படின்னு அப்பவே சொல்லிட்டு போயிருக்காரு. நிறைய பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் படிச்சு சின்ன சின்னதா ஜிஸ்ட் மாதிரி ஒரு 20 பக்கம் 30 பக்கம் 40 பக்கம்னு சின்னதா அதுல உள்ள கருத்துக்களை மட்டும் கொடுத்துருப்பாரு. அதை படிச்சாலே போதும் நம்மளுக்கு, அதுலயே அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி அவரு வந்து நிறைய வேலை செஞ்சு நம்மளுக்கு ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி, வாயில ஊட்டி விடுற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. நாம அதை ஃபாலோ பண்ணி அதுல இருக்கிற அவர் அந்த எழுதின சின்ன சின்ன புக்ல இருக்கத இவர் சொல்ற இந்த விஷயங்களை நாம வந்து ஃபாலோ பண்ணாலே நிறைய மாற்றங்கள் நடக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிறத நானே நிறைய அனுபவிச்சிருக்கேன். அந்த மாதிரி அவரோட லோப்சாங் கிரம்பாவோட என்றென்றும் நீயே, யூ ஃபார் எவர்னு ஒரு பெரிய புக், அது இங்கிலீஷ்ல இருக்குது, பெருசு. ஆனா அதை வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க. அந்த ஜிஸ்ட் அது அத அத அதுலயே வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு.
ஸோ அந்த மாதிரி அவர் வந்து நிறைய புத்தகங்களை படித்து அதை டிரான்ஸ்லேஷன் தெலுங்குல இருந்தால் தமிழில், இங்கிலீஷில் இருந்தால் தமிழில், இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷனையும் எல்லா மாஸ்டர்ஸையும் பண்ண வச்சு, அது மாதிரி அதோட பெரிய புத்தகங்கள்லாம் இருந்ததுன்னா அதை சின்னதாக வந்து அதோட சாராம்சத்தை மட்டும் கொடுக்குற மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு. எல்லாமே வந்து அற்புதமாக இருக்கும் படித்தோம்னா. அந்த அந்த புத்தகம் படிக்கும் பழக்கத்தை வந்து எல்லாரையும் வந்து எல்லாத்துக்கும் பழக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ எல்லாருமே மெடிடேஷனுக்கு வரோம். கொஞ்ச நாள் தான் நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ இந்த மாதிரி இந்த புக்கை படித்து அதில் சுவாத்தியாயம் நடக்கும்போது நீங்கள் அதை கேட்டு நீங்கள் இதை படிங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை நீங்கள் ஒரு புக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்படியே அடுத்தடுத்து வரும். ஒரு இது முடிச்சுட்டு அடுத்தது. அது வந்து ஒரு தொடர் இதுதான். அதுவே ஒரு பழக்கம். அது ஒரு ஹேபிட்டு. அதையும் நம்ம கற்றுக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு புரிய வரும். அந்த மாதிரி அப்புறம் இன்னொரு இது வீடியோஸ்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவார். உன்னோட நீ என்ன வேலை அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். அப்போ நீங்கள் வந்து கண்ணு மூடி தியானம் பண்ணும்போது எண்ணங்கள் வருது அப்படின்னா, நம்ம மிச்ச நேரத்தில் என்ன எண்ணங்களோட ஒவ்வொரு வேலையும் செய்கிறோமோ அதே தான் திருப்பி திருப்பி கண்ணை மூடி உட்காரும்போது வரும். அதனால நீங்கள் வந்து மைண்ட்ஃபுல்னஸோட அதாவது விழிப்புணர்வோட ஒவ்வொரு வேலைகளையும் செய்யும் போதே உங்களுக்கு அந்த தியானத்தோட குவாலிட்டி, தியானத்தோட இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். மற்ற நேரங்கள்லையும் வந்து நீங்கள் அந்த மைண்ட்ஃபுல்னஸில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சேலஞ்சோ ஒரு ப்ராப்ளத்திலோ இருக்கீங்க, ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்குரிய விடை உங்களுக்கு மேலேருந்து வந்துட்டு தான் இருக்கு. அதை நம்மளால உணர முடியலை, அதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நம்ம வேற சிந்தனையிலே அந்த பிரச்சனையிலே மாட்டிக்கிட்டு இருக்கனால அந்த தீர்வுக்கான திசையை நோக்கி நம்ம பார்க்கறது இல்லை. அதனால தான் நம்மளுக்கு அது தெரியறது இல்லை. எப்போ நம்ம மைண்ட்ஃபுல்னஸ்ல நாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சாட்சி பாவத்துல இருந்து பார்க்குறோமோ எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா தீர்வு இருக்கு. அதுலேருந்து வெளியில வர்றதுக்கான வழி நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அருமையா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அது மாதிரி இன்னொரு இதுல வந்து அந்த ஒன்னஸ் கான்செப்டுக்கு போறது, அதாவது தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், மைண்ட்ஃபுல்னஸ், அப்புறம் வந்து எல்லாமே எல்லாம் ஒரே இதுக்கு தான் போகுது. ஒரே ஒரு புள்ளியிலேருந்து வந்தவங்க திருப்பியும் அந்த இதுதான் போய் சேர போறோம். அப்ப அந்த ஒன்னஸ் கான்செப்டை எப்படி அழகா ஒரு வீடியோல புரிய வச்சிருப்பாரு அப்படின்னா, ஒன் மேன்ஸ் லாஸ் இஸ் அனதர் மேன்ஸ் ப்ராஃபிட் அப்படிம்பாரு. ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒருத்தரோட நஷ்டம் இன்னொருத்தரோட லாபம் அப்படிம்பாரு. கரெக்டு தானே? யாராவது ஒருத்தர் நஷ்டப்பட்டா ஒருத்தர் லாபம் அடைய தான் செய்வாங்க. ஸோ அவரு இன்னொருத்தவங்க வந்து லாபம் அடைகிறாங்கன்னா அது நீ உனக்கும் கிடைச்ச லாபம் தானே. அப்போ ஒன்னஸ்ல தானே வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். நிறைய விஷயங்களை வந்து அறிவுபூர்வமா புரிஞ்சு கொண்டு அந்த ஆன்ம விழிப்புணர்வை எப்படியெல்லாம் நம்ம கொண்டு வரணும். ஏன்னா நம்ம பற்றுதல்ல இருக்கோம், இது என்னோடது, எனக்கு இவ்வளோ கிடைக்கல, என் காசு போச்சு, என்கிட்ட இருந்து அவன் இவ்வளோ வாங்கிட்டான், இந்த மாதிரி தான் நம்ம போய்கிட்டு இருக்கு. நாம இன்னும் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே இந்த பொருள் சார்ந்த உலகத்துக்குள்ளே இருக்க 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 அந்த ஆன்ம இதுக்கு வெளியில வர முடியாது. ஏன்னா எல்லா மகான்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாம எந்த ஒரு பொருள் பற்று எந்த பற்றும் இல்லாம விடும்போது தான் அவங்க வந்து மேல் நிலைமைக்கு அவங்களால முக்தி அடைஞ்சு பல ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கெல்லாம் போக முடிஞ்சுது. நாம் எப்படி இப்போ அந்த பொருள் சார்ந்த இதிலே இருந்தோம்னா எப்படி வெளியில் வர முடியும்? அதுலேருந்து வர முடியாது. ஸோ ஒருத்தரோட நன்மை ஒருத்தரோட நஷ்டம் ஒருத்தரோட லாபம், ஒருத்தரோட லாபம் ஒருத்தரோட நஷ்டம். அது என்ன சொல்லுவார், இப்போ நீங்கள் குழந்தை பிறக்கணும், டெலிவரி பெயின் இல்லாமல் எப்படி பிறக்கும்? அது அந்த டெலிவரி பெயினை நீங்கள் எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு குழந்தை வரும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதெல்லாம் இந்த லாப நஷ்ட கணக்கில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ யாரு லாபமாக இருந்தால் என்ன, நீ அடைஞ்ச லாபம் தான் அது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னஸ்க்கு போயிடும். அது மாதிரி நம்மளோட குழந்தைங்க வந்து ஒரு பெரிய இதுலேயோ பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன்ல பெரிய லெவலில் வரலன்னா கூட நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட குழந்தைங்களோ ஏதோ வராங்க அப்படின்னா அதையும் நம்ம குழந்தைங்க வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அந்த அளவுக்கு அவங்கள பாராட்டக்கூடிய மனப்பான்மை நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அந்த ஒன்னஸ்க்கு வந்துட்டோன்னு இருப்போம். ஏன்னா எல்லாருமே ஒரு சோல் ஃபேமிலிக்குள்ள உட்காந்துட்டு ஒரு ஜென்மத்திலேயே மாற்றி மாற்றி கேரக்டர் பிடிச்சிட்டு அந்த சோல்குள்ளே தான் திருப்பி திருப்பி வரும்.
போன ஜென்மத்துல இவங்க வந்து ஃபேமிலியில இருந்திருப்பாங்க, இப்போ நம்ம சோல் ஃபேமிலியில ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க போன ஜென்மத்துல நம்மளுக்கு கூட ஒரு உறவா இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் திருப்பி திருப்பி வரும், அந்த ஒன்னஸ்ல தான் இருக்கணும். அந்த ஒன்னஸை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய புரிதல் வரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவரு, சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே போகலாம். சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய மாஸ்டர்ஸ்லாம் வந்து அப்போ ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் வந்து அவர் கிளாஸ் எடுக்க வருவாராம். வரும்போது வந்து சமைக்கிறது ஃபுல்லாக அவர் தான் சமைப்பாராம். அவ்வளோ அது அந்த சமையலை வந்து கற்றுக்கிட்டாரு. எல்லாத்தையும் எல்லாரும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃப்ளூட்டு கற்றுக்கிட்டாரு, அவர் சமையல் கற்றுக்கிட்டாரு, எல்லாமே கற்றுருக்காரு அவர். அவர் சமையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. காயெல்லாம் இந்த நிறைய காய் கூட்டு பொரியல் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவார். எல்லாமே வந்து காயை கட் பண்ண சொல்லுவாராம். அவர் எந்த சைஸில் சொல்கிறாரோ அதே மாதிரி எல்லாம் ஒன்று போல் இருக்கணும் அப்படிம்பாரு. ஏன்னா அந்த விழிப்புணர்வு, அந்த மைண்ட்ஃபுல்னஸோட அந்த வேலையை பார்க்கணும் அவர் முன்னாடி. அது மாதிரி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோடனே கட கட கடன்னு போய் ஹாஃப் அன் ஹவரில் எல்லாம் சமையல் பண்ணி கொண்டு வந்துருவாராம். ரொம்ப கம்மியாக தான் மசாலா இதெல்லாம் போடுவாராம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா சமையல். அதான் சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய மகான் கூட நாம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். மற்ற மாஸ்டர்கள் மூலமாக அவரை பற்றி நம்ம இவ்வளோ அருமையான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள் கூட ஷேர் பண்ண எனக்கு மகாவதார் டிவி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.